இப்போ வந்துடும் அப்புறம் வந்துடும்னு சொல்லிட்டு அந்த காலதாமதப்படுத்தினோன்னு தான் எங்களுக்கு ஒரு வழி தெரியல. அதுக்கு மேலே நாங்கள் எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து தந்தி டிவிக்கு இந்த நாங்களே ஒரு பேட்டி எடுத்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 20 நிமிஷத்துலேயே எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து சாப்பாடு 3 ஹெலிகாப்டர், அது வரைக்கும் 6 ஹெலிகாப்டர் சுற்றிட்டு இருந்தது. நாங்கள் கையசைச்சு பார்த்தோம், கொடியசைச்சு பார்த்தோம், மேலே ஏரியெல்லாம் கத்தி பார்த்தோம். அப்போ வரைக்கும் யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. நாங்கள் அந்த வீடியோ போட்டு எங்கே பார்த்தாலும் அந்த டிவி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வைரல் ஆனதுக்கப்புறம் உடனே அமைச்சர் வந்து எங்களுக்கு நியூஸ் சேனல்லேருந்து கால் பண்ணி அமைச்சருக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாங்க. நானும் கார்த்திக்னு ஒரு நண்பரும் தான் பேசினோம். அமைச்சர் என்ன சொன்னார்னா, இன்னும் 25 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சாப்பாடு வரல அப்படின்னா நான் என்னோடய பர்சனல் நம்பர் தர்றேன், அதாவது என்னோடய தொலைபேசி நம்பர் தர்றேன், நீங்கள் அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் உடனே என்ன பண்ணேன்னா அந்த நம்பருக்கு 25 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அடுத்த 15 நிமிஷத்துலேயே 2 ஹெலிகாப்டரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்தாங்க. வந்து ஒரு 6 மூட்டை 7 மூட்டையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் 300 ஹெலிகாப்டர் இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஷட்டரெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு 2 பேருக்கு ஒரு பொட்டலங்கிற மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. கொடுத்த ஒரு 25-30 நிமிஷத்துக்குலாம் திரும்ப தந்தி டிவிலேருந்து கால் பண்ணி எங்கிட்ட கேட்டாங்க. ஆமாம் சார் வந்துட்டாங்க, அவங்க ரெஸ்கியூ டீம் வர்றதா எங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி ஃபயர்லேருந்தும் சரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்தும் மறுபடியும் உடனே எங்களுக்கு ரெஸ்கியூ டீம் வந்து நேவிலேருந்து வந்தாங்க. நேவிலேருந்து வந்து ரெஸ்கியூ டீம் வந்து இமீடியட்டாக எங்களை வந்து அந்த இடத்த விட்டு கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் எங்களை திரும்ப வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களை அழைச்சிட்டு போய் ட்ராக் ஃபுல்லாகவே தண்ணி அவங்க எங்களை எஜுகேட் பண்ணி எங்களை கொண்டு போயிட்டு கயிறு ஒன்று இது பண்ணி கட்டி எங்களை கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி ஒரு 6 பஸ்ஸு கொண்டு வந்தாங்க. மிச்சம் ஒரு 600 பயணிகள் அங்கே இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஒரு 600 பேர் தான், இல்லை ஒரு 600 பேர் இருக்காங்க. 600 பேர் அங்கே இருக்காங்க. மீதம் ஒரு 5 பஸ் திரும்ப போயிருக்கு. எங்கள்கிட்ட கேட்டாங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ரயிலில் வந்து முடியாதவங்க முடியாதவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 600 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம். ரயிலில் உள்ளவங்களை அழைக்கிறதுக்கு பேருந்து போயிருக்கு, ஒரு 6 பேருந்து போயிருக்கு. அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஒரு 3 பேருந்தில் 150 பேர் அழைச்சிட்டு போய் தாசில்தார் தாலுக்கா ஆஃபீஸில் 1500 பயணிகளில் ஒரு 150 பேர் அழைச்சிட்டு போனாங்க. அவங்களோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. நான் அதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரயிலில் இருந்ததுனால நாங்கள் பாதுகாப்பாக இருந்துட்டோம். எங்களுக்கு மீடியாங்கிற ஒரு சப்போர்ட் வந்ததுனால நாங்கள் வந்துட்டோம், வெளியில் வந்துட்டோம். நாங்கள் இப்போ ரயிலில் ஏறி எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம். ஆனால் அவங்க எங்களை மாதிரியே வந்த பயணிகள் வந்து ஒரு 150-200 பேர் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் சுற்றி தண்ணி சூழலை மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு கிடைச்சிதான்னு கூட தெரியல. தயவு செஞ்சு அவங்களையும் கொஞ்சம் எங்களோட சேர்ந்து சேஃப்கார்ட் பண்ணி கொடுத்தா அரசாங்கத்துக்கு நாங்கள் பெரிய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. வேறு ஒன்றும் இல்லை.
ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து மீட்கப்பட்ட பயணிகள் தற்போது வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் வந்தடைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.